கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். யாராவது ஒரு பிரதர் சத்தமாய் இந்த வார்த்தையை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு பவுல் எழுதுகிறார். இந்த 3 வார்த்தைகளையும் நான் வாசிக்கும்போது இது ஒரு ஃபேமிலி. பவுல் எங்கெல்லாம் அவருடைய நிருபங்களை நீங்கள் பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த 3 காரியங்களை அடிக்கடி பேசுவதை அவர் எழுதுவதை பார்க்கலாம். மீண்டுமாக 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கூட இதே பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். விசுவாசத்தின் கிரியை, நம்பிக்கையின் பொறுமை, அன்பின் பிரயாசம் அப்படிங்கிற எழுதுகிறார். அவர் ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருந்தால் தான் ஒரு ஃபேமிலி. தகப்பன், தாய், பிள்ளைகள். இது 3 இருந்தால் தான் அது ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஆள் இல்லாட்டினாலும் கூட என்னது இல்லது ஃபேமிலியில். அதே போல தான் இந்த பகுதியில் விசுவாசம், நம்பிக்கை, அன்புங்கிற இந்த ஒரு ஃபேமிலியில் அன்பு தான் இது பெரியதுன்னு சொல்லி அவர் எழுதுகிறார். ஆனால் இதே வேளையில் நாம் இன்னொரு பதத்தை குறித்து நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்படவும் இல்லை. நம்ம அடிக்கடி அன்பை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம். ஸோ ஓகே. ஆனால் நம்பிக்கையை குறித்து அவ்வளோ தூரத்துக்கு நான் கேள்விப்பட்டோமா என்றால் அது கொஞ்சம் கம்மி என்று நினைக்கிறேன். மாதிரி நம்பிக்கைக்கு இன்னொரு பதம் நம்பு அப்படிங்கிற வார்த்தை. நம்பிக்கைக்கு இன்னொரு பதம் நம்புங்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் என்னன்னா அதை நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ்லாம் சொல்லுவாங்க. நான் அதுக்கு போகல. எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிள்ளைகளை எல்லா வசனத்தையும் நம்ப முடியாது சொல்லுகிறார். இது இருக்கிற எல்லா வசனங்களும், ஒரு வசனத்தை கூட செய்யக்கூடாது, நம்பாமல் இருக்கவே கூடாது. எல்லா வசனங்களையும், அது புரிஞ்சோ புரியலையோ, தெரிஞ்சோ தெரியலையோ, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த மகத்துவமான வார்த்தைகள். இப்படியாகத்தான் நம்ம அதை சார்ந்து இருக்க முடிய ஆண்டு விரும்புகிறான். இதில் இந்த நாளிலே நான் நம்பு அல்லது நம்பிக்கை அப்படிங்கிற பதத்தை மாத்திரம் எடுத்து நான் பேச முடிய விரும்புகிறேன். அதை தியானித்தேன். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் சொல்லி அன்பையும் விசுவாசத்தையும் பவுல் சொன்னாலும், இந்த நம்பிக்கை அல்லது நம்புவதை குறித்து நாம் ஆங்காங்கே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிருக்கிறது. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நாகும் 1:27 ஆண்டவர் சொல்கிறார், என்னை நம்புகிறவர்களை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். என் நம்புகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். யோவான் 6:64 ஆண்டவர் சொன்னார். யோவான் 6:64 நீ வாசிங்க அப்படின்னா அதை வாசிங்களே. யோவான் 6:64 ஆகிலும் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னை யார் நம்புகிறார் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் சமாரிய ஸ்திரியை சந்தித்தார். இந்த பகுதியை நான் கொஞ்சம் திருப்ப முடிய விரும்புகிறேன். அதில் அடிக்கடி நம்ம கேட்ட பகுதியாக இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் இருக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த 21 வசனம் வரை, அது அல்லது நீங்கள் மேக்சிமம் 29 வசனங்கள் வரை இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறத பார்க்கலாம். ஆண்டவர் பலவிதமான காரியங்களை இந்த ஸ்ரீ பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த அம்மா யாருன்னு தெரியும்.
நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் முக்கியம் கிடையாது. எந்த நிலைமையில் ஆண்டவர் தூக்க விரும்புகிறார் என்பது தான் முக்கியம். இந்த ஸ்திரீயானவருடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமானது. சில பேருடனா இந்த வார்த்தையை குறித்து பட்டுன்னு வேறு மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பாருங்களேன், ராகாபை குறித்து நீங்கள் வாட்சிங்க அப்படின்னா ஆண்டவர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தையை வச்சு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நான் அதை வந்து என்னன்னா பிரசங்கப்படத்துன்னு சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த அம்மாவுடைய பிற்கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய பட்டியலோடு சேர்த்து கொள்கிறார். அப்போ எந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த நிலைமைக்கு மாறுகிறாள் அப்படின்னு தான் முக்கியம். இங்கே சமாரிய ஸ்திரியை குறித்து ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரி மனம் திரும்புவதை காட்டிலும் மனம் திரும்புவதை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் பேசுகிறாங்க. எல்லா காரியங்களையும் அவங்க பேசும்போது யாக்கோபு குறித்து பேசுகிறாங்க, தாகம் உண்டாகிற குறித்து பேசுகிறாங்க, எல்லா காரியங்களையும் ஆராதிக்க குறித்து பேசுகிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் பேசுகிறவங்க தீர்க்கதரிசி குறித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசிக்கொண்டே வரும்போது ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறாரு பாருங்களேன். 19ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி போல தெரிகிறது. என்னோடய முன்னோர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, தீர்க்கதரிசியான என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பார்த்த மாத்திரத்தை எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க சொல்லிட முடியும் அப்படின்னு. உங்களை பார்த்தேன் அப்படின்னா, உங்களோட பேசுவதை பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாழ்க்கையினோட எல்லா விதமான அந்தரங்க காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க பேசுகிறீங்க. அதனால் ஒரு தீர்க்கதரிசி போல் நான் யோசிக்கிறேன், நான் பார்க்கிறேன் அப்படின்றாப்புல. ஆண்டவருக்கு இந்த இடம் முக்கியமான இடம். இந்த ஸ்திரியானவள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறாள். வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தள்ளப்பட்டு போயிட்டாயிற்று, ஏதோ ஒரு நிலைமை நிமித்தமாக. இப்போ ஆண்டவர் தன்னை முழுசும் அப்படியே என்ன செய்கிறாரு, அப்படியே தன்னை சொல்கிறார் பாருங்களே. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் தான் தொழுது கொண்டு வரும்னு சொல்கிறீங்க. ஏன்னா அங்கே வர முடியாது, we are not permitted there. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மலையை தொழுது கொள்கிறோம். நீங்கள் எங்கே தொழுது கொள்கிறீங்க? எருசலேமில். சமாரியர்களாகி நாங்கள் எருசலேமுக்கு வரணும் அப்படின்னா you won't permit us, நீங்கள் எங்களை செய்ய மாட்டீங்க, தடை பண்ணிடுவீங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை. அவருடைய இந்த டவுன் ராட்டன், அதாவது கீழே தள்ளப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார் மாதிரி, உள்ளத்தினுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கொள்கிறார் மாதிரி. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார் மாதிரி. ஆண்டவர் சொல்கிறார் 21, ஸ்திரீயே நான் சொல்கிறத நம்புப்பா. நீ எருசலேமில் வந்து தொழுது கொள்றதுக்கு ஆசைப்படுற, ஆனால் நீ என்ன இல்லை, உன்னை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தொழுது கொள்றதுக்கு விட மாட்டாங்க. நீ காரணம், நீ ஒரு சமாரிய ஸ்திரீ. ஆனால் ஒரு நாள் ஒன்று வரும், அப்போ பிதாவை எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளலாம், எல்லா இடத்திலும் தொழுது கொள்ள. அதை நீ நம்பு. எப்படி இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மா தொழுது கொள்கிற ஆசைப்படுறாங்க. என்னோடய வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா நான் தொழுது கொள்ள வேணும், என்னுடைய நிலைமை மாறணும்னா நான் ஆண்டவர்கிட்ட போகணும்னா. அப்போ அவங்க சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நம்புப்பா, நான் சொல்லுவதை நம்புனே, நாள் உண்டு வரும். பாருங்கள், அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நாள் வந்துருச்சா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதன் பிறகு என்னன்னா பெண்டிகாஸ்ட் நாள் வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆண்டவர் செய்தார், தன்னோட காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார் மாதிரி. நான் சொல்லுவதை நம்பு. ஆண்டவர் நம்ப சொன்னார் முதல்ல. நம்பிக்கை பாருங்களேன், அந்த நம்புகிறது தான் விசுவாசங்களை கொண்டு போகும். இந்த நம்புறதை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இட்ஸ் எ கிண்டர் கார்டன் சிலபஸ். இது நம்புவது அப்படிங்கிறது வந்து ஒரு கிண்டர் கார்டன் சிலபஸ். நீ நம்பலைன்னா விசுவாசக்குள்ளே செய்ய முடியாது, போகவே முடியாது. ஒரு நம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கு விசுவாச பற்றி பேசணும் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, அவனால் நம்ப முடியாது. அதனால் ஆண்டவர் நம்புறதில் ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி நான் அடிக்கடி வாசித்த பகுதி தான். ஐஸ்வர்யா லாசர் கேஸ் எல்லாருக்கும் தெரியும் மாதிரி.
இந்த ஐஸ்வர்யவானா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிட்டார் மாதிரி. லாசருவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிட்டார். இப்போ லாசருவை இந்த ஐஸ்வர்யவான் சிலர் பார்க்கிறார். அபிரகாம் மடியில் இருக்கிறார். பூமியில் இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் யார் அப்பான்னு சொன்னார்? அபிரகாம் தான் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார்? அபிரகாம் தான் அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியெல்லாம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்களேன், அவருக்கு திடீரென்று ஒரு மனதில் ரொம்ப பெரிய ஒரு தாக்கம் உண்டாகிறது. ஐயோ, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, ஒருவேளை அவங்களும் இங்கே வந்துட்டாங்கன்னா என் குடும்பம்லாம் என்ன ஆகிடும், இப்படி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு 28 அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 27 தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை யார லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப முடியுமை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் அப்படின்னு முடிச்சுக்கிறல. அதன் பிறகு வார்த்தை சொல்கிறாரு. அதற்கு அவன், அப்படியே இல்லை தகப்பனாய் அபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருத்தர் போனாங்க அப்படின்னா அவன் மனந்திருமான்னு மனந்திருமூர்த்தி பேசுகிறாப்புல. யார்? ஐஸ்வர்யவான் மனந்திருமூர்த்தி பேசுகிறார். ஆனால் அபிரகாம் மனந்திருமூர்த்தி பேசலை. என்ன சொல்கிறார் பாருங்களேன். அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செய்விடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்பவே மாட்டான். நீ யாரை அனுப்ப சொல்கிற? முதல்ல நம்பினா தானே விசுவாசிக்க முடியும். உங்கள் ஆட்கள் எதையுமே நம்ப முடியல. உன்னை போல உன்னுடைய மற்ற 5 சகோதரர்களும் என்ன எதை நம்பினாங்க? ஐஸ்வர்யத்தை நம்பினாங்க. வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அபிரகாம் கூட என்ன சொல்ல தெரியுமா? நம்புயா, முதல்ல நம்பு, ஸ்டார்ட் பண்ணு, முதல்ல உன்னோட விசுவாச பாதையில் எனக்கு உள்ள முதல்ல வா. ஏன் அப்படி சொன்னார்? வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 5 நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்த போது தன்னுடைய சரீரமான செத்து போயிட்டு என்றும். வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல, ரோமர் 5க்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 18 நீங்கள் வாசிங்க அப்படின்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 4:18 மன்னிக்கவும், 4:18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம். பாருங்க, அங்கே கொஞ்சம் கூட நம்புவதற்கு ஏது ஒரு விதமான ஏது இல்லை, நம்பவே முடியாது. நீ கேட்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் முதலாவதாக விசுவாசத்தை உண்டாக்கல, நம்பிக்கை தான் உண்டாக்கினார். கலிலேயா கடற்கரையில் என்னன்னா ஆண்டவர் பேதுருவை சந்தித்தார். பேதுருவை சந்திக்கும் போது பேதுருவை கேட்டார், மாதிரி கொஞ்ச நேரம் அவனுடைய படகு எனக்கு தாப்பா அப்படின்ட்டு. அவர் ஏதோ ஒரு மூடலை கொடுத்துட்டார் மாதிரி. அவருக்கு நிறைய வேலை இருக்குது. இரவெல்லாம் அவர் பிரயாசப்பட்டவர். காலையில் என்ன செய்யணும்? வலையில் அலசி முடிச்சாச்சு, காலையில் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ படகு எங்கே இருக்குது? யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்கு. இப்போ ஆண்டவர் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறார். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த இடத்துல யார் நின்றாகணும்? பேர் நின்றாகணும். ஏன் காரணம் என்ன? படகு இருக்குது, வாழ்க்கை ஜீவாதனம் இருக்குது. ஆண்டவர் கரெக்டாக பிடிச்சார் அதை. இப்போ ஆண்டவர் பிரசவம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் தெரியாத மாதிரி. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இது என்னடான்னா ஐரம் மீனா பல விதமான மீன் சொல்கிறாங்க இல்லையா, இப்படி தான் அவருக்கு தெரியும் மாதிரி. எந்த மீனை பிடிச்சா எந்த விலைக்கு போகாது தெரியும் நல்லா அவருக்கு. எந்த ஏரியாவில் எந்த மீன் கிடைக்கும், எந்த நாளில் கிடைக்கும் அது தெரியும் அவருக்கு. ஆனால் இவர் படகை கொடுத்து விட்டார். ஆண்டவர் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பப்போ விரும்பியோ விரும்பாமையோ கொஞ்சம் வார்த்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஒரு காலில் விழுகிறது. அந்த வார்த்தை தான் அந்த மனுஷனை கொஞ்சம் நம்ப வச்சது. ஆண்டவர் சொல்லார், இப்பொழுது என்ன செய்,
வலதுபுறமாக வலையை போடுன்னு சொல்லும்போது அவர் சொல்லார், இந்த கடற்கரையில் எனக்கு தெரியாத காட்டிலுமா அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு கூட அவர் மனசு நினச்சிட்டு, அப்படி இருந்தாலும் ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஐ பிலீவ் லிட்டில் பிட்ஸ், ஒரு அயற்றா, ஒரு சின்ன அளவுக்கு. ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பேசினதை கொஞ்சம் அரைகுறையாக கேட்டேன்னா, அந்த கொஞ்சமாக கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு கொஞ்சம் லேசாக நம்பிக்கை லேசாக வந்திருக்குது. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிற ஆண்டவர், இந்த வார்த்தையின் மூலமாக இவ்வளோ தூரம் மக்களுக்கு எல்லாம் சொல்கிறவர், இந்த சின்ன காரியத்தை ஏதோ செய்வீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலையை என்ன செய்தார், வலது உருவாக போட்டார், பிரமித்தார். அந்த நாளில் அவர் மாட்டினவர் தான். காரணம் நம்பிக்கை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்றைக்கு நீங்களும் நான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எத்தனை சமயம் நாம் நம்பிக்கை அற்றவர்களாய் நாம் தள்ளப்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே இப்படிலாம் கடந்த பாதையில் நடத்துனீங்களே. நான் அடிக்கடி மனைவிட சொல்வேன், எனக்கு கல்யாணம் ஆகி 39 வருஷம் ஆச்சு. இந்த 39 வருஷங்களில் நமக்கு செய்த எத்தனை நன்மைகள் ஒரு பேப்பர் எழுதிப்பார். எல்லாவற்றையும் ஒரு நாளைக்கு எழுதிப்பார். எழுதி பார்த்து, ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு வாய் திறந்து சொல்லு, சத்தமாக சொல்லு, வாய் திறந்து சத்தமாக சொல்லு. உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது உண்டாயிடும். அதனால் இப்படிலாம் வந்து சோர்ந்து போக வேணாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விசுவாசம் உண்டாவதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறார், நம்ப சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் என்ன சொல்றார் பாருங்களே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்தோம். ஒன்றுமே இல்லை. there is no chance at all. அநேக ஜாதிகளுக்கு மலடாக இருக்கிற நாள் தகப்பனாய் மாறுவதா சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது ராஜமொழிக்கு சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது ஒரு பதம் சொல்லுவாங்க இல்லையா, குருடனை பார்த்து ராஜமொழி. அதுபோல் இப்போ தகப்பனாவதற்கு எந்த சூழலுமே இல்லை அவருக்கு தெரியும். காரணம், தன்னுடைய சரீரமானது செத்துருச்சு. தன் சரீரத்தில் ஒரு பலனும் இல்லை. நொண்டியை பார்த்து லாங் ஜம்ப்னா என்ன சொல்லுவான், ஐயா நீ ஆள் விடுன்னு சொல்லுவான் இல்லையா. அவனும் நொண்டி, அவனை பார்த்து சொல்லுவான் நீ லாங் ஜம்ப் பண்ணு அப்படிங்கிறது. இப்போ தகப்பனாவதற்கு ஏதும் இல்லாத ஒரு சூழ்நிலையில், சரி தனக்கு தான் அப்படி, தன் மனைவி தான் அப்படி. வேதம் சொல்லுது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும், ரெண்டு டெட்டு. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு மனோஜ்குமார் அப்படின்னு ஒரு ஐயங்கார், பெரிய பிக் ஷாட். அவங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ்மேன். நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு கோடீஸ்வரர் இருந்தார். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு எப்படி உண்டானதுங்கிறக்காண்டி சொல்ல வரேன். அவருடைய வாழ்க்கை எப்படி திருப்பம் உண்டானதுக்காண்டி சொல்ல வரேன். அவர் வந்து என்னன்னா பங்களாதேஷ் போனார். அங்கே போய் என்னன்னா ஒரு லேடியை மேரேஜ் பண்ணார். அவங்களுக்கு கொஞ்ச நாள் சௌகரியமானது பிறகு என்னன்னா டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அப்போ தான் ஆண்டவர்கள் வந்திருக்கார். இவர் வந்ததுக்கு நிமித்தமாக உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு அவர் ரொம்ப விற்க ஆரம்பித்தார். இப்போ என்னடானா இன்னொரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ரொம்ப விற்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் வீட்டுக்கு விடான்ட்டார் மாதிரி. இப்போ ஏற்பட்ட சமயத்தில் வெளியில் அனுப்பப்பட்டார் அவர். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒய்ஃபுக்கு ரொம்ப சுவீனமானது. டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த கற்பப்பை எடுத்தால் தான் அவங்க பிழைப்பாங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து என்னன்னா ப்ளீடிங் அதிகமாகி இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டாப்புல. என்ன செய்யணும் தெரியல அவருக்கு. தகப்பன் வெளியில் போய் சொல்லிட்டாரு. மனைவிக்கு இப்படியான சூழ்நிலை, இப்போ வாழ்வா சாவாங்கிற சூழ்நிலை. சரி எடுத்துருங்க அப்படின்ட்டாப்புல. ஆனால் மனைவியோ ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தூரமாக போயிட்டாப்புல. அந்த நாட்களில் தான் அவர் ஸ்கேன் உள்ள வச்சுருந்தார் மாதிரி. அப்போ தான் ஆண்டவரே இப்படியான சூழ்நிலை, என்னோடய வாழ்க்கையை வந்து உங்களிடத்தை ஒப்பு கொடுத்துருக்குறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் மனைவிக்கு உதவி செய்யுங்க. மனைவி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்போ இப்படியான சூழ்நிலை,
எனக்கு வர ஒரு ஆண்டு மேலே இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. வயிற்றுக்குள்ளே என்ன இல்லை, என்ன இல்லை, கர்ப்பப்பை இல்லை. ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழித்து அங்கே ஒரு பை உண்டானது. என்னது இது? கர்ப்பப்பை உண்டானது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு அவங்க கன்சீவ் ஆனாங்க. இந்த அம்மாவுக்கு எங்கேருந்து தான் விசுவாசம் வந்துச்சோ தெரியல, எங்கேருந்து தான் அவங்க வந்து இப்படி மாறினாங்களோ தெரியல. அவங்க வந்து இவரை காட்டில் நினச்சினாங்க. பல சூழ்நிலை காரணம், பல டிகிரி நினச்சிட்டாங்க, மேலே வந்துட்டாங்க அவங்க. இவர் தான் கர்த்தர் அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தோம். இப்போ 2 பக்கமே டெட்டு. சரீரம், இவருடைய சாராளுடைய சரீரம் செத்து போனது, அபிரகாமுடைய சரீரமானது செத்து போனது. ஏதும் இல்லை, 2 பேருக்குமே ஏதும் இல்லை. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி காரியம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சிரிப்பு தான் வரணும் மாதிரி. ஆனால் அந்த அப்ரஹாம் தான் அன்னைக்கு நம்பினதுனால இன்னைக்கு யார்கிட்ட சொல்கிறாப்புல, நம்புன்னு சொல்கிறாப்புல. நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை ஒருபோதும் குறைஞ்சி வரக்கூடாது. சூழ்நிலை மாறும், கஷ்டங்கள் வரும். வேதம் சொல்லுது, உன் வலது பக்கத்தில் 1000 உன் இடது பக்கத்தில் 10000 விழுந்தாலும் தான் சொல்கிறார். விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதுதான் வார்த்தை. வார்த்தையோட முடிவு என்ன? அது உன்னை அணுகாது. விழுகாதுன்னு சொல்லலை, விழும். ஆனாலும் அது என்ன செய்யாது, உன்னை ஒரு காலம் அணுகாது. ஆனால் என்ன செய்யணும், ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம். பாருங்களேன், இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். விசுவாசத்தின் தகப்பனாகிய இந்த அப்ரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, சரீரம்தான் பலவீனமாக போச்சு. தன் மனைவியின் சரீரம் தான் பலவீனமாக போச்சு. ஆனால் அவன் விசுவாசத்தில் என்னதில்லை, பலவீனமாக இருக்கவில்லை. ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்ம ஊர் பிரசிடண்ட் இல்லைன்னு அவருக்கு தெரியும். நம்ம ஊர் ஆள் இல்லைன்னு தெரியும். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் நட்சத்திரங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிறவர், அவர் தன்னுடைய அண்ட சராசரி எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் ஏன் சரிந்தாயா போச்சு, நோ ப்ராப்ளம். என் மனைவி சரிந்தானே அப்படி இருக்கே, பரவாயில்ல. அந்த வார்த்தையை சொன்னார்ல, அவர் அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் என்னது, உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். என்னுடைய சரீரம் செத்து போனதை குறிச்சோ, என் மனைவியுடைய கர்ப்பம் இல்லாத போனதை குறிச்சோ, செத்து போனதை குறிச்சோ எனக்கு இல்லை, எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா, இன்னொரு சரீரத்தை, இந்த சரீரத்துக்குள்ளே இன்னொரு பலத்தை உண்டாக்குறதுக்கும், என்னுடைய மனைவியுடைய சரீரத்தில் கர்ப்பம் செத்து போனதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கும் அவர் என்ன உண்டு, அவர் முடியும். அதை நம்பினார். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் நம்ம அப்படித்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். சும்மா ஏதோ வந்து என்ன கடன் பூசைக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது கடன் பூசைக்கு வந்து நல்ல பாவசியம் செய்து நன்மை உட்கொள்கிறது, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் சரண்டர் ஆனவர்கிட்ட, ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் யார்கிட்ட போவேன், நீர் இல்லாமல் பாருங்கள். பலத்துக்கு மிகுதியான பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் சொல்கிறது, ஆண்டவரே என்னை யார்கிட்ட போக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். சமயம் வந்துட்டு நானே பேசிக்கிறேன் மாதிரி, சொல்லுங்கள் நீ யார்கிட்ட போக சொல்கிறீங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், இப்போ சொல்லுங்கள். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் என்ன செய்யணும், நம்ம டீல் பண்ணணும். ஆண்டவர் இப்படி வார்த்தை இப்படி இருக்குது, ஆண்டவரே உங்களோட வார்த்தையின்படி தான் இந்த மாதிரி கிரியை செய்வீங்க, உங்களோட வார்த்தை எப்படியா இருக்கிற நான் நம்புகிறேன், நான் உதவி செய்யுங்க. கடைசியாக பாருங்களேன், ஆண்டவர் நம்புகிறவர்களை அவ்வளோ ஆஸ்வதிக்கிறார். ஆனால் நம்பாதவர்கள் என்ன செய்கிறாங்கிறத ரோமர் 16 அதிகாரத்தில் வாங்க. மார்க் 16 வாங்களேன். அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்களேன். மார்க் 16 10வது வசனத்திலிருந்து வாசிங்களே. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. பாருங்க,
மகதலேனா மரியாள் வந்து என்னடா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து போய் ஆண்டோடு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் 3 வருஷம் யார் அதிகமாக இருந்தாங்க ஆண்டோடு கூட? சீஷர்கள் ஆண்டோடு 3 இருந்தாங்களா, இல்லை மகதலேனா மரியாள் ஆண்டோடு கூட இருந்தாங்களா? இன்றைக்கி பேசுகிறத நீங்கள் அமைதியாக இருக்க பார்த்தா எனக்கு புரியலை மாதிரி. மகதலேனா மரியாள் கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. ஆனால் 3 வருஷம் அப்பம் சாப்பிட்ட மக்கள் இந்த மக்கள், இந்த சீஷர்கள். ஆனால் வேதம் சொல்லுது அவர் நம்பலை, கேட்ட பொழுது நம்பலை. ஆட போகமா நீ ஒரு ஆள், நீ முன்னாடியே ஒரு மாதிரியாக தான் இருந்த, இப்போ அப்படி தான் இருக்க போ. கேட்ட பொழுது நம்பவே இல்லை. சரி, ஓகே, அதன் பிறகு பாருங்களேன். அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் நடந்து போகிற போது அவளுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் என்ன செஞ்சாங்க, அவளை மற்றவர்களுக்கு அறிவித்தாங்க. எங்க நாங்களும் பார்த்தோங்க, மரியாள் மாத்திரம் இல்லை நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது அவர்களையும் அவர்கள் நம்பலவில்லை. ஏயா நீ என்ன நினச்சிட்டு இருக்கேனே, நம்ம நாட்டில் செத்தவன் யாரையா உயிர்த்தெழுந்தது அப்படின்னு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, 14 வாசிங்களே. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். சாப்பிட்றதுக்கு மாத்திரம் ஒன்று சேர்ந்தாங்க இந்த ஆட்கள்லாம். 14 பேர் என்ன செஞ்சாங்களா, 11 பேரும் போஜன பந்தி இருக்கையில் சாப்பிட்ற ஒன்று கூட்டிட்டாங்க. ஆனால் வார்த்தைக்கு வரும்போது என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க ஒத்துக்கல இருந்தாங்க. பாருங்களேன், உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் சொல்லி பாருங்களேன். சாரி, அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை அவர்கள் நம்பலேன்னு சொன்ன உடனே அவளை அவிசுவாசத்தை குறித்தும் நம்பாததை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர் என்ன செய்யாரா, கடிந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி தான், அப்படி தான் இருக்கிறார் மாதிரி. நாம் அவரை நம்பினோம்னா நம்ம ஆண்டவர் நம்ம அருகில் இருப்பார். நம்ம நம்பலை அப்படின்னா, ஒரு விசுவாசிக்கலைன்னா நாம் கடிந்து கொள்ளப்படுவோம். பாருங்களேன் வேதம். சரி, கடிந்து கொண்டார். அதன் பிறகு பார்த்தீங்க, இப்பேற்பட்ட ஆட்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு கமிஷன் கொடுத்துட்டு போனார். என்ன அப்படின்னா, நான் சொல்ல கமிஷன் அந்த கமிஷன் இல்லை, தப்பாக ஆங்கிலத்தில் தமிழில் என்னதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போனார். சரி, இவங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டு போனார். யார்? நம்பாமல், நான் நம்ப மாட்டேன்னு சொன்னவங்கள்ட்ட கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டாலும் கூட ஆண்டவர் தள்ளி விடலை. அவர் என்ன சொல்லார் 15, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய். இப்போ என்ன சொன்னாங்க இவங்க, நான் நம்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ப மாட்டேன்னு சொன்ன ஆட்களுக்கு உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நான் உயிர்த்தெழுந்ததை சொல்கிறான்ட்டார் மாதிரி. நான் உயிர்த்தெழுந்ததை சொல்கிறேன் அப்படின்ட்டார். இந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து அவரை நம்புவோம். இன்னும் அவர் கிட்டத்தில் வருவோம், நமக்கு உதவி செய்வார். ஆமென்.